என்னுடைய அழைப்பு ஏற்று வருகை புரிந்த அனைத்து என்னுடைய சிஷ்யமார்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் அமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய புதிய நிர்வாகிகளுக்கும் என்னுடன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த மீட்டிங் இருக்க போகுது. அதுல முதல்ல சொல்லிடுறோம், மக்களிடமிருந்து நாம் என்ன பெற போகிறோம், என்ன மக்கள்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க போறோம், எதை எடுத்துக்க போறோம், ஏதாவது எடுத்துக்க போறோமா? அது முதல் கேள்வி. மக்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தில் நாமோ நம்முடைய அமைப்போ கிடையாது. மக்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நீ வந்துதான் ஆகணும், நீ என் கூட இருந்துதான் ஆகணும், நீ என்னோட சேர்ந்துதான் ஆகணும், நீ வந்தியன்னா உனக்கு இந்த வேலையெல்லாம் நான் கொடுப்பேன், அந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் நமக்கு இல்லை. காரணம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகத்தை தளமாக கொண்ட ஒரு அமைப்பு. ஆன்மீகத்தை தளமாக கொண்ட ஒரு அமைப்பு. இன்னைக்கு ஏதோ ஒரு இந்து அமைப்பு இருக்குது. நானும் பல இந்து அமைப்புகளை கடந்துதான் வந்திருக்கேன், பல இந்து அமைப்புகளோட சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறேன். அந்த இந்து அமைப்புகள் எல்லாமே எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டா ஒரு திருப்பரங்குன்றத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த திருப்பரங்குன்றம் கூட்டத்துக்கு அவ்வளவு பெரிய அமைப்புகளே கூப்பிட்டது முதல்ல மடாதிபதிகளை, பீடாதிபதிகளை, சாமியார்களை, இவங்களதான் கூப்பிட்டாங்க இல்லையா? ஆனா எவ்வளோ பேருக்கு அழைப்பு கொடுத்து போனது சொச்சம் பேர் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், போனது சொச்சம் பேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகம் வளருவதனால் ஆன்மீகம் வளருதுங்க. ஆன்மீகம் நல்லா வளர்ந்துருச்சு. ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பே கிடையாது இந்த நாட்டுல. இந்த ஒரு நாடு, இந்த பிரதானமான இந்த நாடு, ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பே கிடையாது. ஆன்மீகம் நல்லபடியா வளர்ந்து கிடக்குது. நாத்திகமே கிடையாது அப்படின்னு ஒரு உலகத்துக்கு போயிடுவோம். நம்ம நாத்திகம் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. கடவுள் மறுப்பாளர்களே ஒண்ணு கிடையாது அப்படின்ற உலகத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, முதல்ல அதனால ஆதாயம் பெறக்கூடியவர்கள் யார்? அதனால முதல்ல ஆதாயம் பெறக்கூடியவர்கள் யார்? கோயில்ல பூஜை செய்யற பூஜாரிகள், சாமியார்கள் இல்லையா, புரோகிதம் பண்ற புரோகிதர்கள், மக்கள். அதுக்கப்புறம் தான் முதல்ல ஆதாயம் பெறக்கூடியவர்கள் யார்? இறை வழியில் சேவையை செய்பவர்கள். கரெக்டா? அது சாமியார்கள, போலி சாமியார்கள் இருக்காங்க, நல்ல சாமியார்கள் இருக்காங்க, அவங்களும் ஆதாயம் பெறாங்க, இவங்களும் ஆதாயம் பெறாங்க. ஆனா எல்லா வகையிலும் ஆதாயம் பெறுகின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், முதன்மையானவர்கள் இந்த சாமியார்களும் புரோகிதர்களும், அதை நம்பி இருக்கக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, ஜாதகம் பார்க்கறது, சோழி பிரசன்னம் பார்க்கறது, ஆருடம் பார்க்கறது, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த ஆன்மீகத்தை தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடக்குது இல்லையா? அந்த வியாபாரத்தை தளத்தை சேர்ந்தவர்கள் தான். நான் என்னை உள்ளிட்டு சொல்லுகிறேன் இந்த இடத்துல, என்னை உள்ளிட்டு. அப்போ ஒரு இந்து முன்னணி போராடினாவோ, ஒரு விஹெச்பி போராடினாவோ, ஒரு பிஜேபி போராடினாவோ, எந்த அமைப்பு போராடினாலும் அதுல நேரடியாக முதலில் ஒரு ஆதாயம் பெற முடியும் என்றால் யார் பெற முடியும்? ஒரு சாமியார்கள், ஒரு புரோகிதர்கள், கோயில் பூசாரிகள், அதுக்கப்புறம் தான் மக்கள். ஆனா இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், இந்த இறங்கி போராடுறாங்கல்ல இந்து அமைப்புகள், இப்ப டிஎன்விஹெச்பி, விஹெச்பி, இந்து முன்னணி, பஜ்ரங் தள், எவ்வளவு அமைப்பு இருக்கு, ஸ்ரீராம் சேனா, இந்த மாதிரி ரொம்ப அமைப்புகள் இருக்கு, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள். ஆனா இந்த அமைப்புகள் போராடுகின்ற போராட்டத்திற்கு எந்த வகையிலாவது இந்த ஆதாயம் பெறுகின்றவர்களுடைய ஒத்துழைப்பும் புரியுதா, ஒரு ஆதரவும் இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. எப்ப விதைச்சா விலை வரப்போகுது, விலை நீ தான்ப்பா இருக்க போற, உன் வீட்டுக்கு தான்ப்பா நெல் வரப்போகுது, நீ தண்ணி பாய்ச்ச மாட்டியா? பாய்ச்ச மாட்டேன். இதுதான் விஷயம். எந்த ஒரு சாமியாரும் சில பேர் ஆதாயம் கொடுக்குறாங்க, சில பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யாரோ சில பேர், கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, சரிங்க, ஓகேங்க, பண்ணலாங்க, செய்யலாங்க, நான் வரேங்க, ஆதரவு கொடுக்குறேங்க, இதெல்லாம் சில பேர் பண்றாங்க. ஆனா எல்லாரும் பண்றாங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? திருப்பரங்குன்ற ஆர்ப்பாட்டம் ஆன்மீகத்துக்கான ஆர்ப்பாட்டம், நேரடியாக ஆன்மீகத்துக்கான ஆர்ப்பாட்டம் அது இல்லையா?
ஆன்மீகத்தை தவிர்த்து வேற ஏதாவது ஆர்ப்பாட்டம் இருக்குதா? அதுல நேரடியான ஆன்மீகத்துக்கான ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துல பொதுமக்களை விட அதிகமான சாமியார்கள் இருந்தாங்களா? கிடையாது. பொதுமக்கள் தான் அதிகமான பேர் போராடினாங்களே தவிர பொதுமக்களை விட அதிகமான சாமியார்கள் கிடையாது, அந்த இடத்துல இல்ல. அப்போ நாம சுயநலம் பிடிச்சு இருக்கிறோம். என்னை உள்ளிட்டு நான் சொல்லுகிறேன், நாம சுயநலம் பிடிச்சிருக்கிறோம். இப்ப நீங்க அஸ்ட்ராலஜர்னா நான் அஸ்ட்ராலஜர், நீங்க பிரசனம் பாக்குறவங்களா நீங்க பிரசனம் பாக்குறவன் நானும், நீங்க சாமியார்னா நானும் சாமியார், நீங்க கோயில்ல பூசாரின்னா நானும் பூசாரி, நீங்க யாகம் நடத்துறவங்க வேள்வி நடத்துறவங்கன்னா நானும் வேள்வி நடத்துறவன். என்ன ஆளின் ஒன்னா நான் இருக்கிறேன், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாமே தெரியும். நீங்க அதுல ஒண்ணுன்னா இருக்கீங்க, நான் எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கிறேன். இல்ல நான் மாந்திரிகம் பண்றேன், நானும் மாந்திரிகம், அதுவும் எனக்கு தெரியும். ஆன்மீகத்துல கத்துக்காத ஒண்ணுன்றது இல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் கத்துக்கிட்டேன். கல்லாது கடலளவுல தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நடப்புல இருக்கக்கூடிய அளவுக்கு நான் கத்துக்கிட்டு இருக்கேன். சோ எல்லாத்துலயும் ஒண்ணுதான். அப்போ உங்கள எல்லாத்துலயும் நானும் ஒருத்தன் தான். இதுல நீங்க ஆன்மீகவாதிகள், இதுக்கு மேல் ஆன்மீகவாதிகள் ஆக போறவங்க இருக்கலாம், இது வரைக்கும் ஆன்மீகத்தை தழுவினவங்களே இருக்கலாம், இன்னும் ஆன்மீகத்தை தழுவாம இறை சிந்தனையோடு மட்டும் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். எல்லாருக்கும் சேர்ந்து சொல்றேன், உங்க இடத்துல இருந்து தான் நானும் இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கேன். நாம போறோமா? இல்ல சாமியார்கள் உங்களை தவிர்த்து வேற சாமியார்கள் நீங்க பாத்திருக்கீங்களா போறது? இல்ல வேற மாந்திரிகர்களை பாத்திருக்கீங்களா? அல்லது வேற பூசாரிகளா, அஸ்ட்ராலஜர்ஸ், நியூமராலஜர்ஸ், இவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க இந்து அமைப்புல இருக்கிறத விட யார் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த அமைப்புல இருக்கிறவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க. கொல்லிமலையா ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நெருங்கிய நண்பர், வயதானவர், ஒரு 60-65 வயசா இருக்கும், நாகராஜ் அவருடைய பேரு, காங்கிரஸ்ல இருக்காரு. புரியுதா? நம்ம திண்டிவனத்துல ஒருத்தர் இருக்கார், எனக்கு ஒரு வகையில் அவர் குருநாதரும் கூட, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கார். நேரடியாகவே நாத்திகத்தை போதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கவர்கள் கூட சாமியார்களாக இருக்கிறார்கள். சரி, ஒரு சாமியார்களுக்கான ஒரு அமைப்பு அல்லது ஒரு இந்து அமைப்பு, ஏதோ ஒரு அமைப்பு இருக்குதுங்க, இந்த அமைப்புல நாத்திகவாதி இருக்காரா? ஒரு விஹெச்பி, டிஎன்விஹெச்பி, பிஜேபி, பஜ்ரங் தள் ஒரு அமைப்பு இருக்குது, இந்து மக்கள் கட்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு, இந்து முன்னணி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல நீங்க நாத்திகவாதிகளை பார்த்திருக்கீங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கள பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்ப அவங்களுக்கு சூடு சொரணை இருக்கு, யாருக்கு இல்ல? நமக்கு இல்ல. ஏன் சாமியார் நடத்துற சொல்றீங்க? நம்மள சேர்த்து சொல்லுங்க. நமக்கு கிடையாது. உன்னை காரி துப்புனாலும் சரியா, நீ பண்றதெல்லாம் தப்புன்னு ஊருக்கெல்லாம் மோள அடிச்சு சொன்னாலும், என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நீ எங்க இருக்கிற? அங்கதான் போய் இருக்கிற நீ. அந்த மாதிரி இருக்கிறீங்களே, அதான சொல்றேன். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நிரூபிங்க பார்க்கலாம். முடியுமா? முடியாது. நாமளே பாக்குறோம், எவ்வளவு பேரை பாக்குறோம் நாம அந்த மாதிரி இல்லையா? நம்ம கிளாஸ் வந்தவங்களே இருக்காங்கப்பா, தினமும் காலையிலையும் சாயந்தரமும் சாமி கும்பிடக்கூடிய கிளாஸ் வரக்கூடிய ஒருத்தர் வந்து நேரடியா அதுல இருக்காரு. ஏன்பா அதுல இருக்கிறேன்னா, எங்க அப்பா இருந்தாங்க, எங்க தாத்தா இருந்தாங்க, அப்படியே இருக்கிறோம், அப்படியே இருந்துட்டு போறோம். எப்ப மேடைக்கு மேடை திட்டானேப்பா, உடனேப்பா திட்டுறான், இல்ல சாமியை திட்டுறான், அந்த சாமியை தானே பண்ணி கும்பிடுற, இல்ல சாமியை திட்டுறான், சரி அந்த சாமியை தானே நீ கும்பிடுற, அரிசியில தான் எச்ச துப்பி கொடுக்குறான், அந்த சோறை தானே பண்ணி சாப்பிடுற. ஏன் கேட்க கூடாது இந்த கேள்வி? அருவருப்பா இருந்தாலும் கேட்டாக வேண்டியது தானே, கட்டாயம் தானே. புரியுதா? இந்த நிலைமையில நாம இருக்கிறோம். அப்போ நாம இணைந்து செயல்படணும்ன்றதான் நோக்கமே தவிர யார்கிட்ட இருந்து எடுக்கணும்ன்றது நோக்கம் கிடையாது. எந்த வேலையும் சொல்ற பணமா எடுக்குது, பணம் இல்ல, பொருள் இல்ல, அவங்க கிட்ட எந்த வேலையும் எதிர்பார்க்கல. நீ வந்தே ஆகணும் இந்த கூட்டத்துக்கு, நீ என் நண்பன், என் கூட 10 பேர் இருக்கிற, 10 பேர்ல நீயும் ஒருத்தன், நான் மீட்டிங் போறேன், நீ வந்தே அவனை நான் கூப்பிடல. உனக்கு விருப்பம் இருந்தா நீ இணைஞ்சுக்கோ, உனக்கு விருப்பம் இருந்தா நீ இணைஞ்சுக்கோ, விருப்பம் இல்லையா விட்டுரு. ஆனா நீ வந்து என்ன நோண்டாத, ஏன் இருக்கிற, நீ என்ன பண்ற, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதா? நான் உங்களை நோண்ட மாட்டேன். என்னன்னு வாங்க சேர்ந்துக்கோங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். சோ நம்மளுக்கு யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாம இணைய மாட்டோன்றோமே என்றுதான் என்னுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இது. நாம ஒண்ணு சேர மாட்டேன்றோமே, இணங்க மாட்டேன்றோமே. இப்போ ஒசூர், இந்த ஒசூர் மாநகரம்ப்பா, ஒசூர் மாநகரத்துல இங்க ஒரு கோயில் நான் இருக்கிறேன், இந்த பக்கம் ரைட் சைட்ல போனா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு,
இந்த பக்கம் ரைட் சைட்ல போனா விநாயகர் கோயில் இருக்கு. 2 கோயில்காரங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இந்து அமைப்புகள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, இவ்வளவு கோயில்கள் இவ்வளவு கோயில்கள் இடிச்சாங்க, இடிச்சதுக்கான ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது, எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, எதுல கலந்துக்கிட்டீங்கன்னு கேட்டு பாருங்க. அதிகபட்சம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதிகபட்சம் இல்லையே, நான் அதெல்லாம் கலந்துக்கலையே. ஓட்டு யாருக்கு போட்டீங்கன்னு கேட்டு பாருங்க, தெளிவா சொல்லுவாங்க. என்ன யாரு காரி வருஷம் வருஷம் மேடை போட்டு துப்புறானோ, யார் என்ன காலால எட்டி உதைக்கிறானோ, யார் என் சமுதாயத்தை கேவலமா பேசுறானோ, யார் என் கடவுள் எல்லாம் கொச்ச கொச்சையா பேசுறானோ, அவருக்கு தான் நான் தேடி போய் போட்டேன். ஒரு 100ல 35 பேர் சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க தானே. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இது. நம்மளை நாம உணர்த்துக்கு தான் இது தவிர யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க போறதில்லை. புரிஞ்சுதா? இதான் முதல் கேள்வி உங்களது இல்லையாமா? சரி, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். இந்து ஜனசேனா என்றால் என்ன?